காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளராக சில காலம் இருந்த திருமதி சசிகலா அதிமுக தொண்டர்களோடு பேசி வெளிவந்த ஆடியோக்களின் எண்ணிக்கை 1/2 கடந்து நீண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆடியோவில் ஓபிஎஸ் தாமாக ராஜினாமா செய்திருக்காவிட்டால் அவரை முதலமைச்சராக்கிவிட்டே நான் சிறை சென்றிருப்பேன் என்றும் அவர் கூறியிருப்பது அதிமுகவின் உள்ளும் புறமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதுபோன்ற ஆடியோக்களின் மூலமாக சசிகலா சொல்ல விரும்புவது என்ன? ஓபிஎஸ்ஐ ஆதரித்துவிட்டு இபிஎஸ்ஐ தனது எதிரியாக சித்தரிக்க முயல்கிறாரா அல்லது இபிஎஸ் ஓபிஎஸ் இடையிலான மோதலை தீவிரப்படுத்த விளைகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. மேலும் தாமாக ராஜினாமா செய்திருக்காவிட்டால் அவரை முதலமைச்சராக்கி இருப்பேன் என்ற சசிகலாவின் பேச்சுக்கு ஓபிஎஸ் தரப்பிடம் இருந்தோ ஓபிஎஸ்ஸிடம் இருந்தோ எந்தவிதமான எதிர்வினையும் வராமல் இருப்பது எதனை வெளிப்படுத்துகிறது என்பன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. இதனை கடந்து இன்று கட்சியின் தலைமை அலுவலகம் சென்றிருந்த ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் தொண்டர்களிடத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மட்டும் வாழ்த்தி முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதன் மூலம் என்ன கருத்துக்கள் எழுகின்றன? இந்த கருத்துக்கள் கேள்விகளின் அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. சசிகலா ஆடியோ அரசியல் மௌனம் கலைப்பாரா ஓபிஎஸ்? விவாதிக்கலாம். நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி, அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி. ராமன், மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் ஆகியோர் இணைகின்றனர். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக இருந்து நீக்கப்பட்ட திரு புகழேந்தி. விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு கே.சி. பழனிசாமி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியா ஆடியோக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கு. 1/2 கடந்து நீண்டு கொண்டே இருக்கு சசிகலா தொண்டர்களோடு பேசிய ஆடியோக்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலையில கூட ஒரு ஆடியோ வெளிவந்திருக்கலாம், அப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. தொடர்ந்து சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வெளிவரக்கூடிய ஆடியோக்கள்ல நம்ம பல விஷயங்கள் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கு. சசிகலா பேசக்கூடிய கருத்துக்கள், அவருடைய வார்த்தைகள் ரொம்ப கூர்மையா இருக்கு. குறிப்பா திரு ஓபிஎஸ்ஐ மையப்படுத்தி பேசுறார். என் முதுகுல குத்துறதுக்கே இனி இடம் இல்லை, அவ்வளவு பண்ணிட்டாங்க, நான் கண்டிப்பா இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே கட்சியை மீட்டெடுக்க, கட்சிக்கு தலைமையேற்க நான் வெளிவருவேன் அப்படின்னு ரொம்ப கூர்மையான வார்த்தைகளை எல்லாம் அதிகம் பயன்படுத்தி பேசுறதையும் கேட்க முடிகிறது இந்த தீர்மானத்துக்கு பிறகு. இப்ப இந்த மோதல் உச்சகட்டம் பெறுதா? எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? இல்லை, அதாவது இது அதிமுக அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு திமுகவுக்கு எதிராக அதிமுக, அதாவது எம்ஜிஆர் மன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சியினுடைய கொள்கைகள் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்துவது என்பதாகத்தான் இந்த கட்சியினுடைய கொள்கைகள் அமைந்திருந்தது. இரண்டாவது, சாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக, மதவாதத்திற்கு அப்பாற்பட்டதாக, லஞ்சம் ஊழலுக்கு எதிரானதாக இந்த இயக்கம் வளர்த்து எடுக்கப்பட்டது. இதுதான் அதிமுகவினுடைய வரலாறு. இது அதிமுக பயணிக்கிற திசை. அதனால இது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக வேண்டும் என்கிற கருத்தை நான் பல காலமாகவே வலியுறுத்திக்கிட்டு வர்றேன். அதுல எனக்கு எந்த விதமான மாறுபாடுகளும் கிடையாது. ஆனா இந்த கட்சி என்பது ஏதோ, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே போயிடுச்சு. அந்த வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற போட்டியாக அந்த தேர்தல் களம் தமிழகத்தில் அமைந்தது. அத இன்றைக்கு அதிமுகவில் ஒரு பிளவை உண்டாக்கி எடப்பாடியா சசிகலாவா என்கிற அளவுல இந்த களம் அமைக்கப்படுவது அதிமுக சிதைக்கப்படுமே ஒழிய அதை 2 பேருமே செய்யறாங்க. இப்ப எல்லா மாவட்டங்கள்லயும் நாங்க தீர்மானம் போடுறோம் அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அரசியல் செய்வதற்கா இல்ல சசிகலா அம்மையாருக்கும்
எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற போட்டியில யார் இந்த அதிமுகவை தலைமை தாங்க வேண்டும் என்கிற ஒரு போட்டியா? சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான போட்டி அப்படின்னு உருவாக்குறீங்களே, இந்த இடத்துல கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், எதிர்கட்சி துணைத் தலைவர், அந்த கட்சியினுடைய முதன்மை முகமா அறியப்படக்கூடிய ஓபிஎஸ் எந்த இடத்துலயுமே இல்லையா? ஏன் அவரை தவிர்த்து விட்டே நீங்க சொல்றீங்க கருத்துக்களை எல்லாம்? இல்ல, அதாவது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எது சரியான பாதையோ அதைத்தான் நான் வழிகாட்டுறேன். நீங்க என்னுடைய நண்பர் புகழேந்தி அவர் வருவார்னு நான் எதிர்பார்த்த, நிச்சயமா நீங்க அவரை கூப்பிட்டுருப்பீங்கன்னு. அவர் தான் ஒரு பேட்டியில சொன்னாருன்னு சொன்னாங்க. அதாவது தளபதிகளை எல்லாம் வீழ்த்தி விட்டார்கள், அதான் தளபதிகளை எல்லாம் வீழ்த்திட்டாங்க, அடுத்து ஓபிஎஸ் வீழ்த்த போறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க முதல்ல மன்னர் போருக்கு தயாரா இருக்கிறாருன்னு பார்த்துட்டு தளபதிகள் வால் எடுக்கணும். அவரே எதிரணியில சரண்டர் ஆகி அங்க சேர்ந்துட்டதுக்கு பிறகு தளபதின்னு சொல்லி மற்றவர்கள் வால் சுற்றுவதற்கு அங்க இடமே கிடையாது. நீங்க முதல்ல ஓபிஎஸ் அவருடைய கொள்கையாக கருத்தாக, இப்ப நான் சொல்றேங்க, அதாவது அதிமுக ஒன்றுபடணும், சசிகலா அவர்களை இந்த இயக்கத்தில் சேற்றுவதில் தவறில்லை, ஆனா அவர் தலைமை பொறுப்புக்கு அவர் தான் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் என் கருத்துன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி இல்ல என்ன நடந்தாலும் அந்த அம்மாவை நாங்க சேர்த்த மாட்டோம்னு சொல்றாங்க. சசிகலா சொல்றாங்க இல்ல நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டை ஓபிஎஸ் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி இருக்காரா? சொல்லுங்க. அவர் கையெழுத்து தீர்மானம் தான சசிகலாவுக்கு எதிரான தீர்மானம். குடும்பத்தின் அபிலாஷைகளுக்கு ஒரு மாபெரும் இயக்கம் கட்டுப்பட முடியாது, பல்வேறு நாடகங்களை அவர் அரங்கேற்றி வருகிறார், அதற்கெல்லாம் இந்த இயக்கம் ஆட்படாதுன்னு ஒரு 4 பக்க அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்கல்ல, தீர்மானம், கண்டன தீர்மானம் வெளியிட்டு இருந்தாங்கல்ல, அதுல கையெழுத்திட்டவர் திரு ஓபிஎஸ் தானே. புகழேந்தி நீக்கத்துல கையெழுத்திட்டது யாரு? ஓபிஎஸ் கையெழுத்து இல்லாம அது வெளியே வந்துருச்சு. இந்த நீக்கத்திலேயே அவர் தான் கையெழுத்திட்டாரு. நீங்களும் ஓபிஎஸ் ஆதரவாளரா தான் அறியப்பட்டவர், திரு புகழேந்தியும் ஓபிஎஸ் ஆதரவாளரா அறியப்பட்டவர். தொடர்ச்சியா இந்த நீக்கங்கள் நடைபெறுது. இந்த நீக்கங்கள் மூலமா நம்ம என்ன செய்தியை புரிஞ்சுக்கலாம்? இந்த நீக்கங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? இல்ல அதாவது நீங்க இந்த ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணாதீங்க. நான் ஓபிஎஸ்ஐ ஆதரித்ததற்காக நான் கட்சியை விட்டு நீக்கப்படல. பாரதிய ஜனதா கட்சியோடு நமக்கு உறவு இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று சொன்னதற்காக நான் நீக்கப்பட்டேன். புகழேந்தி என்பவர் ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்கிறார், ஓபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்று பொதுவெளியில் கருத்து சொன்னார் என்கிற நேரத்திலேயே அவரை நீக்குவதற்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது. பல பேர் நினைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசினதுனாலதான் ஓபிஎஸ் நீக்கிட்டாங்கன்னு. அல்ல, ஏன்னா உங்களோட விவாதத்துல நீங்களே அந்த விவாதத்தை நடத்துறீங்க. புகழேந்தி கிட்ட நான் சொல்றேன், நீங்க விரைவில் நீக்கப்பட்டுருவீங்கன்னு. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்க விவாதத்துக்கு முன்னாடி தந்தி டிவிலையும் நான் அந்த கருத்தை சொல்றேன். ஆனா அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசினது இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னதாக. அப்ப ஓபிஎஸ்ஐ ஆதரித்து ஓபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்று பேசப்பட்ட காரணத்தால மட்டுமே புகழேந்தியினுடைய நீக்கம் என்பது உருவகப்படுத்தப்பட்டது. ஆதரித்தால் கட்சிக்குள்ள இதுதான் நிலைமை, இப்படிதான் நிலைமை ஏற்படும், இந்த மாதிரி நீக்கம் நடக்கும், நடவடிக்கை எடுக்கப்படும், முழுமையா கட்சி கண்ட்ரோல் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கிட்டயே இல்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அல்ல, அதாவது ஓபிஎஸ் என்ன சொல்லி இருக்கணும், புகழேந்தி நீங்க பொது வெளிகளில் என்னை ஆதரித்து பேச வேண்டாம், எனக்கு என்ன பதவிங்கிறது அது நானோ எடப்பாடி பழனிசாமியோ பேசி நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க இது போல நடவடிக்கைகள் ஈடுபட்டீங்கன்னா நீங்க கட்சி விட்டு நீக்கப்பட்டுருவீங்க, இது வேண்டாம் என்று அவர் புகழேந்தி கிட்ட சொல்லி இருக்கணும். ஒன்று, ஏன்னா 15-20 நாள் இடைவெளி இருந்தது. அல்லது அவர் அந்த நீக்கம் என்று வருகிற பொழுது இல்ல நீக்க வேண்டாம், அவரை நம்ம கூப்பிட்டு அறிவுறுத்துவோம், இது மாதிரி இனிமேல் பேசாதீங்க என்று ஒரு வார்னிங் கொடுப்போம், இல்ல அவர்கிட்ட நம்ம அந்த கருத்தை சொல்லுவோம். இப்ப அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்குன்னு ஒரு குழு இருக்கு, திரு நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாம் அதுல இருக்காங்க. அந்த குழுவிலையாவது குறைந்தபட்சம் அவர்களை அழைத்து நீங்க இது போல இனிமேல் பேசக்கூடாது என்ற அளவுக்கு ஓபிஎஸ் செய்திருந்திருக்கலாம். நீட்டின இடத்துல கையெழுத்து போட்டா அதற்கு பேர் என்ன, தலைமைங்களா தலைவரா? சொல்லுங்க. இவர் ஏன் கையெழுத்து போடுறாரு? இவர் கையெழுத்து போடக்கூடாது இல்ல? அதே போல பார்த்து அதுக்கு
சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு கேசிபி. மற்ற விருந்தினர்கள்ட்ட எந்த நிர்பந்தம் இல்ல. இவர் எதுக்கு எடுத்தாலும் சரண்டர் ஆயிடுறார், இவர் எதுக்கு எடுத்தாலும் சரண்டர் ஆயிடுறாருன்னு சொல்றேன். இல்ல, அந்த சரண்டருக்கு பின்னாடி என்ன அழுத்தமா அப்படிங்கறதையும் நம்ம பேசுவோம். திரு சுமன் ஸ்ரீராமன், இப்ப ஆடியோ அரசியல் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தினமும் ஆடியோக்களின் எண்ணிக்கை, வெளிவரக்கூடிய ஆடியோக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இபிஎஸ் ஓபிஎஸ்டம் இருந்து ஒரு கண்டன தீர்மானம் வெளிவருது. பல தலைவர்கள் சசிகலா குறித்து தங்களுடைய எதிர்மறையான கருத்துகள், விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சசிகலா தொண்டர்களோடு பேசக்கூடிய ஆடியோக்களும் வெளிவருது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் நிறைய நம்ம கவனிக்க வேண்டிய கருத்துக்களா இருக்கு. இப்ப இது ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது யாருகிட்ட இருந்து அதிக பதற்றம் வெளிப்படுது? இந்த அதிமுகவை மையப்படுத்தி யாருகிட்ட இருந்து ரொம்ப அதிகமா பதற்றம் வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் இது மேக்சிமம் ஊதி வளர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பாக்குறேன். அதுல ஊடகங்கள் அவர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் உள்ள எந்த விதமான ஒரு பெரிய ஒரு சலசலப்பு அப்படிங்கிற மாதிரியும் இல்ல. திரு புகழேந்தி அவர்களுடைய நீக்கம் ஓபிஎஸும் கையெழுத்து போட்டுதான் அறிக்கை வந்தது இல்லையா? சோ திரு எடப்பாடி தன்னிச்சையாக செய்த ஒரு நடவடிக்கையாக இல்லை. சோ அவங்க ரெண்டு பேரு கிட்டத்தட்ட எஸ், அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. ஆனால் ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டு டெப்டி லீடராக இருக்கிறதுக்கு திரு ஓபிஎஸ் சம்மதிச்சிருக்கிறார். மற்ற ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாரையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி நேம் பண்ணிட்டாங்க. எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்கும் போது சசிகலா அவர்களுடைய இஷ்யூ திருப்பி திருப்பி கொண்டு முன் வைக்கிறது மீடியா. இந்த ஆடியோ டேப் சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு திரு சுமந்த் நம்புறாரா? ஒரு வந்திருக்கிறார், அவர்கிட்டே நீங்க சொன்ன கேள்விகளை கேட்கலாம். அங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு கருத்துக்களும் கட்சியை நான் கையில் எடுக்க போறேன், தலைமையேற்று வழிநடத்த போறேன், லாக்டவுனுக்கு பிறகு ஒரு பெரிய விஷயத்தை நான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஓபிஎஸ்ஐ நான் முதலமைச்சர் ஆக்கி இருப்பேன் அப்படின்னு சசிகலா பேசுறாரு. இதுக்கெல்லாம் ஓபிஎஸ்ஐல இருந்து எந்த எதிர்வினையும் வரல அப்படிங்கறதெல்லாம் கடந்து போகக்கூடிய விஷயமா நினைக்கிறீங்களா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அடிப்படையா யாரிடம் மக்களிடையே ஆதரவு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த கட்சி இவென்ச்சுவலாக செல்லும். அது இன்றைய சூழல்ல அது திரு எடப்பாடி பழனிசாமி. அது அதே மாதிரி தொடருமா என்பது உறுதியாக நமக்கு போக போகத்தான் தெரியும். ஆனால் இன்றைய சூழல்ல திருமதி சசிகலா அவர்களுக்கு மக்களிடையே ஆதரவு இல்லை என்பது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கன்க்ளூசிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த 50க்கும் மேற்பட்ட ஆடியோக்கள்ல இருந்து நாம என்ன செய்தியை 50 இல்லைங்க, நீங்க 5000 ஆடியோ வந்தா கூட அது திமுக அதுல ஒரு பெனிஃபிட்டுக்காக ஊடகங்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் இத டாபிக் எடுத்து அதனால அதிமுக பாத்தீங்களா இந்த டாபிக்கு ஊடகங்கள் சொல்லிதான், சாரி திமுக சொல்லிதான் ஊடகங்கள் இந்த டாபிக் எடுக்கிறாங்களா? என்ன திமுக ஊடகவியலாளர் தான் இப்படி பேசலாம்? இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல தம்பி, இது நேச்சுரல் தானே. ஒரு என்னுடைய எதிரியை வீழ்த்துவதற்கு நான் எந்த காய் வேணாலும் நகர்த்தலாமே. இதுல ஊடகங்கள் அப்ப திமுக சொல்லுக்கு கட்டுப்படுது அப்படிங்கிற அர்த்தம் வருது திரு சுமந்த். அப்படியான நிலை எதுவும் கிடையாது. நம்ம கிட்ட அந்த மாதிரி நிலைமை கிடையாது. என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செஞ்சிடறேன். கண்டனத்தை நீங்க பதிவு பண்ணுங்க தம்பி, அதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்ல. நான் சொல்றது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவ்வாறுதான் செய்யும். மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுல பத்தி கொஞ்சம் டிபேட் ரன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, இன்னைக்கு இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு எந்த பின்னணி இல்ல, நாங்களா தான் எடுத்தோம். அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். மிக முக்கியமா திமுக கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த அழுத்தமும் வரதில்லை. எந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கணும்னு யாருகிட்ட இருந்து அழுத்தமும் இல்ல. சுதந்திரமா தான் நாங்க தலைப்பெடுக்கிறோம், விருந்தினரை அழைக்கிறோம். நான் தெளிவுபடுத்திட்டேன். ஓகே இல்ல, நான் வர்ற பாயிண்ட் நான் ஊடகங்கள்ங்கிறது நீங்க மட்டும் இல்ல தம்பி, நிறைய ஊடகங்கள் இருக்கு. எல்லா ஊடகங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன், அந்த பிரதிநிதியா தான் நான் சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்கேன். அப்படியான எந்த அழுத்தமும் இல்ல, இருங்க, அழுத்தம்ங்கிறது இல்ல, நிர்பந்தம் அழுத்தம் என்பது இல்லை. ஆனால் நிச்சயமாக நான் ஊடகத்துறையோடு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்புடையவன். நிச்சயமாக ஒரு ஆளும் கட்சி சில ஸ்டோரிஸ ஸ்ட்ராங்கா போடுங்க, சில ஸ்டோரிஸ வீக்கா போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அந்த மீடியா ஹவுஸினுடைய விருப்பம், அதோடைய ஃபைனல் டிசிஷன். பட் நம்ம டைக்ரஸ் பண்றோம், டாபிக்ல இருந்து நம்ம தாண்டி போறோம். என்னுடைய கருத்து என்னன்னா, இது ஒரு ஹைப்டு இஷ்யூ.
பாராளுமன்ற தேர்தல்ல திட்டவட்டமாக யாரிடம் அதிக ஆதரவு இருக்குன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல்ல அதுக்கு முன்னாடி அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்ல திருப்பி ஒரு முறை நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல்ல இப்பவும் நிரூபிச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு 3 முறை மக்கள் வந்து நிராகரித்த பிறகு நீங்க திருப்பியும் நான் லீக் ஆடியோ வச்சு அதன் அடிப்படையில வந்து அவங்க கட்சியை அப்படியே கைப்பற்றிடுவாங்க. இப்ப என்ன சொன்னாங்க? இந்த கட்சி வந்து ஒரு ஜாதி கட்சியா சுருங்கிருச்சு அப்படின்லாம் கூட தொண்டர்கள் பேசுறாங்கல்ல. அப்ப தொண்டர்களின் கருத்து இல்ல அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியுமா? இல்ல, இருங்க இப்ப அதை பாத்துருவோம். ஆபீஸ் பேரர்ஸ் சமீபத்துல அறிவிச்சாங்க இல்லையா, கொறடா வந்து நீங்க சொல்றது திரு எடப்பாடியும் திரு எஸ்பி வேலுமணியும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அக்ரி. திரு ஓபிஎஸ் துணைத் தலைவர் அதே சமுதாயமா? இல்லை. மனோஜ் பாண்டியன் அதே சமுதாயமா? இல்லை. கேபி அன்பழகன் அதே சமுதாயமா? இல்லை. கடம்பூர் ராஜு அதே சமுதாயமா? இல்லை. சோ இதுல லாஜிக்கே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட்டை வைத்து நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நீங்க முதல்ல என்ன சொன்னாங்க? பெங்களூர்ல இருந்து கிளம்பி வர்றாங்க, மிகவும் ஒரு உற்சாகமான வரவேற்பு, அவ்வளவுதான், அதிமுக முடிஞ்சு போச்சு, நாளையில இருந்து மந்திரிகள் எல்லாம் வந்து இந்த பக்கம் வந்துருவாங்க. ஒரு மந்திரி இல்ல ஒரு மூத்த தலைவர் இந்த பக்கம் வந்தாரா? வரல இல்லையா? அப்பவும் இதேதான், சசிகலா கைப்பற்றி விடுவார், கட்சி உடையும். சோ இது அந்த கட்சி உடைவதற்கு விரும்புபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதே மாதிரி அதிருப்தியாளர்கள் எப்பவுமே வந்துங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கட்சி, நான் ஒரு கட்சியில இருக்கேன்னு வைங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என்ன வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா நான் அந்த கட்சி தலைமைக்கு எதிர்க்கதான் பார்ப்பேன். அப்போ அந்த கட்சி தலைமையை தூக்கி எறிவதற்கு யாரால் முடியும் என்று நான் கணிப்பு போட்டுட்டு அவங்க பக்கம் நான் பேசுவேன். இது வந்து சகஜம். இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் பார்த்தேன், அஸ்பயர் சுவாமிநாதன், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் கட்சியை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நான் பார்த்தேன். சோ இதெல்லாம் வந்து அப்படியே வந்து இந்த கட்சியை, எங்க எம்ஜிஆர் காலத்து கட்சி, ஜெயலலிதா அவர்கள் இருந்த கட்சி, அவ்வளவு ஈஸியா அதை வந்து எல்லாரும், செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு 3 அல்லது 6 மாதத்திற்குள் கட்சி உடைந்து சுக்கு நூறு ஆகிவிடும், அதிமுக என்ற ஒரு இயக்கமே இருக்காதுன்னு சொன்னாங்க. 4 வருஷம் அதுக்கு பிறகு ஆட்சியும் செஞ்சுட்டாங்க, வலுவான ஒரு எதிர்கட்சியாவும் வந்துட்டாங்க. ஒரு வலுவான தலைமையா சசிகலா உருவெடுக்க முடியாது, இதெல்லாம் கடந்து போகக்கூடிய விஷயமா தான் இருக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமா பேசலாம், நியர் டேர்ம்ல முடியாது. ரைட். திரு புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார், அதிமுக செய்தி தொடர்பாளராக இருந்து சமீபத்தில் நீக்கப்பட்டவர். வணக்கம் திரு புகழேந்தி. இப்ப கட்சியிலிருந்து நீங்க நீக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ்ஐ விமர்சிக்கல, சசிகலா கிட்ட நீங்க நேரடியா பேசல, தொலைபேசி வழியாகவும் பேசல, சசிகலாவுக்கு ஆதரவாகவும் நீங்க பேசல. ஆனா ஏன் நீங்க நீக்கப்பட்டீங்க? அதை விட பெரிய தவறு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏன் நீக்கப்பட்டீங்க? என்ன அடிப்படை காரணம்? குட் ஈவினிங் டு நியூஸ் 18. பல லட்சம் கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன் நீக்கப்பட்டேன், காரணம் என்ன, எனக்கே தெரியல தம்பி, ஏன் நீக்கப்பட்டேன். இவ்வளவு நேரம் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் பேசினார், நல்ல நண்பர், தொடர்ந்து அவர் ஆல் இண்டியா லெவல்ல எல்லா இங்கிலீஷ் சேனல்லையும் வருவாரு. அவர் சொன்னார், எதிர்ப்பாளர்கள் கட்சியிலிருந்து அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா அவங்க அதை உரிமை கொண்டாடலாம் பேசுவாங்கன்னு. நம்ம கட்சி விட்டு பொதுவாகவே அவர்கிட்ட நான் பேசுறேன், என்ன உள்ளுக்குள்ள நடந்து எனக்கு தெரியாதுன்னு ஒரு பயில சொல்லிட்டு போறாரு. அது அல்ல, ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி, அவர் சொன்னது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி கேவலமாக பேசுவதை, இப்படி பேசுகிறது என்று தார்மீக அடிப்படையில் உரிமையை வெளிப்படுத்தினால் அப்பொழுது அவர்கள் தூக்கி எரிந்து கட்சியிலிருந்து வெளியே அனுப்பினால் அது ஒரு நியாயமான செயலா? இது எந்த தர்மம், எந்த நியாயம், எந்த கட்சியின் இப்படிப்பட்ட நிலை? ஒரு ஒரு கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே, கூப்பிட்டு பேசி இருக்கலாமே, கூப்பிட்டு பேசி இருக்கலாம். காரணம்னே தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க நியாயம் கேட்டிருக்கலாம்ல. கட்சிக்காக பல களங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க, ஊடகங்கள்ல கட்சியினுடைய கருத்தை ரொம்ப ஆணித்தரமா எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க கேட்கலாம்ல உங்க தலைமையை நோக்கி,
ஆனா நீங்க ஓபிஎஸ் கேட்காம இபிஎஸ் மட்டும் கடுமையா விமர்சிக்கிறீங்களே, அப்ப இதுல இருந்தே ஏதோ சில செய்திகள் நமக்கு கிடைக்குது இல்ல? இல்ல நம்ம கடுமையா விமர்சிக்கிறது இப்போ ஓபிஎஸ் இல்ல இபிஎஸ். அதான் நானும் சொல்றேன், இபிஎஸ் விமர்சிக்கிறீங்க, ஓபிஎஸ் விமர்சிக்கிறது இல்ல. ஆனா ஏன் கட்சியில இருந்து நான் நீக்கப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அதாவது அடிப்படை, அதாவது அவரை அவர் முறையா சொல்றாரு ராமன் சார். நானும் ஐம் நாட் டினையிங், அவரோட கருத்துல உடன்படுறேன். அவர் ஒரு கட்சியை பத்தி பேசும்போது சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் வந்து பிளைட்ல உட்கார்றேன், கண்ணன் ஒருத்தர் தெரிஞ்சவர், நான் வந்து தவறான கருத்துக்களை பதிவு பண்ணல தம்பி, அதையும் நான் இப்ப சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒரு நாணயமாக ஒரு கண்ணியமாக பேசக்கூடியவர். அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டார், பிளைட்ல உட்காந்து வந்து பேசிட்டு இருந்தவர் புகழேந்தி என்கிட்ட தமாஷா பேசுவார். அவர் பெங்களூருக்காரர். உங்களுக்கு சூடு சொரண வெக்கமானலாம் இல்லையான்னு கேட்டார். வயசுல பெரியவர். நானும் சிரிச்சுக்கிட்டே இவர் ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டேன் நானு. என்ன இப்ப 20 தொகுதியில தான் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு யோகிதை இருக்கு, அதுக்கு மேல இல்ல. இந்த கட்சி வந்து எங்களாலதான் 47% வாக்குகள் வாங்குச்சு, இல்லைன்னா அந்த கட்சி இல்ல. இதெல்லாம் இப்படி எல்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பேசுறாங்க, ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிறாரு அவரு. நான் சொன்னேன், நான் ஆல்ரெடி பிரஸ் மீட் பண்ண போறேன், நான் இது நாங்க பேசுறேன் சார், நான் பேசுறேன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி அதுதானே கேட்டேன். இந்த கட்சி 51 இடங்களில் 2016 வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றி பெற்ற இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். 2016 எலெக்ஷன்ல 51 இடம் தம்பி, நல்லா கேட்டுக்கோங்க. திரும்பி ரீடைன் 51 இடம். அதுக்கு பின்னாடி செயல்பாடுகளே இல்லாத ஒரத்தநாடு, ஆலங்குளம், கன்னியாகுமரி, கடையநல்லூர், நத்தம், கூடங்குளம், கூடலூர், நம்ம நேரம் கடக்கிறோம். திரு புகழேந்தி, அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய பேசுறீங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் ஆதரவாளரா இருக்கிறதுனாலதான் கட்சியில இருந்து நீக்கப்பட்டீங்க. நீங்க பாமகவை விமர்சித்ததுனாலெல்லாம் நீக்கப்படல, ஓபிஎஸ் ஆதரவா செயல்படுறதுனால நீங்க பலிகடாவாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. திரு கே.சி. பழனிசாமி நீங்க வர்றதுக்கு முன்னாடி கூட சொன்னாரு, நம்ம காலத்தின் குரல் நிகழ்ச்சியிலேயே இதற்கு முன்பா நீங்க இணைக்கும் போது உங்களையும் விரைவில் நீக்க போறாங்க, கவனமா இருங்கன்னு அவர் சொன்னதையெல்லாம் சுட்டி காட்டினாரு. இப்ப இதுக்கு என்ன ஒரு பதில் விளக்கம் கொடுக்க நினைக்கிறீங்க? நீங்க பதில் சொல்லிட்டே இருங்க, இவ்வளவு நேரம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. I am going to take half minute or 1 minute தம்பி. You are not able to listen. ஒரு 1 minute சும்மா இருந்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் விஷயத்தை. நானே சொல்லுங்க, ஏன் அவசரப்படுறீங்கன்னு தெரியல. பரமத்தி வெள்ளூர், மடத்துக்குளம், சிங்காநல்லூர், கோவை, இந்த 9 இடங்களிலும் பாமகவுக்கு பங்கனரி கிடையாது. அப்ப எங்க பங்கனரி இருக்கு? மீதி 6 இடம் போலூர், வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணகிரி, திண்டிவனம், மதுராந்தகம், புவனகிரி, இந்த 6 இடத்துல தான் இருக்கு. அப்படி இருக்க ஒரு கட்சி, எவ்வளவு உயர்ந்த வளர்ந்த கட்சி, ராமன் சார் சொன்ன மாதிரி, அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணா அது கேட்காம இருக்க முடியுமா? அது கேட்டோம். அதுக்கு முதல்ல நீங்க சொன்னது உண்மை தம்பி. என்னன்னு கேட்டா, இந்த கட்சியில் 3 முறை முதல்வராக இருந்தவர், அது இது அவர் எல்லாம் வளர்ந்து நல்ல மனிதர், திறமையானவர். அவர் அம்மா காலத்தில் இருந்து எதிர்கட்சி தலைவர் நல்லா இருந்தாரு. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகட்டும், அவர்தான் உங்களை முதலமைச்சராக முன்மொழிந்தார்னு கேட்ட 2 காரணங்கள். இதுதான் நடந்தது. அதுக்கு கட்சி விட்டு எடுத்துருவீங்களா? சொல்றாங்கல்ல, இப்ப கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இருவருக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கு அப்படின்னு, அப்படிதான் இருக்குதா? இந்த நீக்கத்துக்கு பிறகு நீங்க ஓபிஎஸ் கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட இருந்து என்ன கருத்துக்கள் வந்தது உங்களுக்கு? அதாவது நான் கூடயே குழந்தை மாதிரி டிராவல் பண்றேங்க, தெரியல எனக்கு. அவர் வெளியில வர்றாரு ஆபீஸ்ல இருந்து, நானும் வரேன், விஷ் பண்றேன், பின்னாடி உட்காருங்கன்றாரு. நான் தெரியாம அவர் பின்னாடி கார்ல வரேன், இடம் இல்லை நீங்க போங்கன்னு சொல்றேன். அவர் வீட்டுக்கும் போறேன், அண்ணன் வீட்டுக்கும் போறேன். உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, சாரி, எல்லாரும் போர்ஸ் பண்ணிட்டாங்க, நான் சைன் பண்ணிட்டேன், நான் கையெழுத்து போட்டேங்க, உங்களுக்கு என்னதுக்காக கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்டேன். நான் வந்து கட்சி விட்டு உங்களை எடுக்க சொல்லி சொன்னாங்க, நான் கையெழுத்து போட்டேங்க. சரிங்க, நான் ரைட், ஓகே. இல்லைங்க, கட்சி வேற மாதிரி போயிடுச்சு, என்னுடைய கையில இல்லைங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, சாரி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு, இல்லைன்னு நீங்க சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப தம்பி பெரிய முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ராமன் சாருக்கும் தெரிஞ்சுக்கணும், இரட்டை தலைமை என்பது முடிந்து விட்டது. நான் நீங்க அஸ்மைர் சாமிநாதன் அவர்கள் வெளியேறுகிறார் என்று சொன்னால், என்ன மாதிரி கூட மோதி அரசியல் ரொம்ப நல்ல மனிதன். அவரு அருமையா ஐடி வேலையை பார்த்தவர், ரொம்ப வேதனையா இருக்கு, வெளியே போறாரு. அவர் என்ன மன கஷ்டம் சார். அப்ப இழந்த ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு
வேற என்ன அப்புறம் வேற இப்ப போறாங்கன்னு என்ன அர்த்தம்? சரி, இப்ப ஓபிஎஸ் வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடிய அழுத்தப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறார். அப்ப முழுவதுமா கட்சி இபிஎஸ் கைக்கு போயிருச்சு. ஓபிஎஸ்க்கு அங்க வேற எந்த விதமான ஒரு தலைமைத்துவமோ அந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்னதுல அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. இல்ல கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால், ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எதையும் கேட்க தயாராக இல்லை என்று சொன்னால் 5 நிமிடத்தில் தூக்கி எறியப்படுவார். சட்டம்லாம் அப்புறம் எல்லா பொதுக்குழு உறுப்பினரையும் கூட்டி தேர்தல் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணோம். எலெக்ஷன் நடத்தி இருக்கோம், பார்ட்டி எலெக்ஷன். அதுல போய் உட்கார வச்சு ஓபிஎஸ் ஒன்னு அவைத்தலைவர் ஆயிடுங்க, எங்களது மாபெரும் தலைவன், வெற்றி வீரன், நாட்டை காப்பாற்றிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர், உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, கேட்டா கேளுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இனி இரட்டை தலைமைன்னு விஷயம் தெரிஞ்சு பேசணும்னா தப்பு. ஒற்றை தலைமைதான் இந்த கட்சி முழுவதுமாக எடப்பாடியின் கைக்கு போயாகிவிட்டது. சரி, அப்படி போயிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, ஓபிஎஸ் இப்ப என்ன மனநிலையில இருக்கிறாங்க? திருமதி சசிகலா நிறைய ஆடியோக்கள்லாம் வெளியிட்டு வர்றாங்கல்ல, சசிகலா குறித்து அவருக்கு என்ன ஒரு கருத்து, ஒரு பார்வை இருக்கு திரு ஓபிஎஸ்க்கு? மிஸ்டர் பழனிசாமி சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்தாருன்னு சொன்னீங்களா? அதுல ராமன் சார் சொன்னாரு, அவர்கள் நேரடியாக களத்திற்கு வரும்பொழுதுதான் அந்த அதிர்வலைகள் நமக்கு தெரிய வரும். இல்ல, உங்ககிட்ட பேசும்போது நீங்க நல்ல நெருக்கமானவர், உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது பகிர்ந்திருக்கிறாரா திருமதி சசிகலா குறித்து? இல்ல அவங்களுடைய இந்த ஆடியோ வெளியீடு குறித்து ஏதாவது உங்ககிட்ட கருத்துக்கள்லாம் பகிர்ந்திருக்கிறாரா? மன்னிக்க வேண்டும், நான் ரொம்ப உண்மை ஊழியன், சின்சியரானவன். தவறி கூட நான் அவங்ககிட்ட இருந்து பிரிந்து வந்த பின்னால் ஒரு நாள் நான் பேசியதில்லை, அவர்களும் என்னை அழைத்ததில்லை. கொரோனால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு டிவியில பார்த்ததும் அங்கே எனக்கு தெரிந்த டாக்டர் வினோத் ஃப்ரம் பெங்களூர் பவுரிங் ஹாஸ்பிட்டல், ஐ கால்ட் ஹிம் இமிடியட்லி. டாக்டர் கவனமா பாத்துக்கோங்க, பாவமா இருக்கு, பார்த்தா அந்த ஈச்சர் சேர்ல ஒரு மாதிரி இருக்காங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. சார் இன்னும் பாசிட்டிவா நெகட்டிவான ரிப்போர்ட் வரல சார், டெஃபரட்டா பாத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு தெரியல சார்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்சி நல்லா இருந்தாங்க. அன்னைக்கு விசாரிச்சாங்க தம்பி, அதை விட்டுட்டா கட்சி கட்டுப்பாட்டை மீறி. நான் இன்னமும் சொல்றேங்க, முதலமைச்சர் வெளியில வர்றாரு, பழைய முதலமைச்சர், அந்த அம்மா நினைவிடத்துல இருந்து வரோம், வந்தா என்ன என்ன கூப்பிட்டு இப்படின்னு சொல்லிட்டு, தலைவா இந்த ஒரு சேனலுக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம், நேற்று ராத்திரி நான் பார்த்தேன் அப்படின்றாரு. கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டு நான் போகவில்லை. சரி, இல்ல அவரு ஒரு செகண்ட் சுருக்கமா இத காஷன் பண்றாரு யாரு? பழனிசாமி. நீங்க நிச்சயமா வம்புல மாட்ட போறீங்க, அங்க எந்தவித அதிகாரமும் அவர் கையில இல்லைங்க, நீங்க மாத்தி பேசுங்க, முதல்வர் வேட்பாளரா அவர் வரணும்னு சொல்ல போறீங்கன்னு காஷன் பண்றாரு. நான் அதுல எனக்கு ஒண்ணு ஒளிவு மறைவு இல்ல, அதையும் மீறிதான் இந்த களத்துல இறங்கினேன். ஆனால் இப்பொழுது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி, இந்த 3 பேர் தான் அஇஅதிமுக. மீறி துணிச்சல் இருந்தா ஒரு ஆளை பேச சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நிருபர்கள் அமைச்சர் ஜெயக்குமாரை மடக்கி அவர் கட்சியை விட்டு புகழேந்தி எடுத்தது தப்புதான். எதிர்த்து பேசுனது கட்சி உள்ள பாமக அதிமுக பேசுனது தவறுதான் ஒத்துக்க வச்சுட்டாங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். மற்ற விருந்தினர்களும் இருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு சிவப்பிரியன், இப்ப அதிமுக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் சசிகலா தரப்பிடமிருந்து ஆடியோ தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு, கசிவிடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே ஒரு பனிப்போர் நடக்குது, அந்த இடைவெளியை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வருது. அதிமுகவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த உங்க முதற்கட்ட பார்வை? அதாவது முதல்ல இந்த சசிகலா அவர்களுடைய ஆடியோ ரிலீசஸ் பிளஸ் ஏடிஎம்கேல நடக்கிற இன்டர்னல் டசல், இத மீடியா கவர் பண்றதுல அதுல எந்த ஒரு சூழ்ச்சியோ இல்ல அதுக்கு ஒரு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஹேப்பனிங். ஒரு நியூஸ் நடக்கும் போது அதை எப்பவுமே நெகட்டிவ் நியூஸ், ஒரு பார்ட்டியில ஒரு இன்டர்னல் ரெபல்லியன் நடக்குதுன்னா அதை மீடியா ரொம்ப ஆர்வமா அந்த ரெபல்லியனை கவர் பண்ணதான் செய்வாங்க. இதுவே திமுகல திரு மு.க. அழகிரி அவர்கள் ஒரு மாநாட்டை கடந்த, அதாவது இந்த ஆண்டு ஜனவரியில் நடக்கும் பொழுது அது மீடியா பயங்கரமா கவர் பண்ணாங்க. அன்னைக்கு திமுகல இது ஏன் கவர் பண்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லா
எந்த பார்ட்டிலையுமே வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்துச்சுன்னா அதை வந்து நிச்சயமா வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் த மீடியா. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஏடிஎம்கேல நடக்கிறது வந்து ஆல் இஸ் நாட் வெல் இன் ஏடிஎம்கே. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். திருமதி சசிகலா அவர்கள் வந்து இந்த 50 ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாளைக்கே கட்சி அவங்க கிட்ட போயிடும் சொல்ல வரல. நிச்சயமா நாளைக்கு அந்த கட்சி வந்து அவங்க கிட்ட போறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை எல்லாருமே இரட்டை தலைமை என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு வந்து அங்க வந்து ஸ்டாண்ட் ஒரு ரொம்ப ஸ்டாண்டிங்கா இருக்கிறது வந்து இபிஎஸ் மட்டும்தான். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களையே வந்து திரு புகழேந்தி சொன்ன மாதிரி அவருடைய ஆதரவாளரை நீக்குவதற்கான அந்த அறிக்கையிலே வந்து அவரை வந்து கையெழுத்து போட வைக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அதாவது கடந்த அக்டோபர் மாதம் திரு இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் பொழுது அவருக்கு வந்து விருப்பம் இல்லாம தான் அந்த அறிவிப்புல வந்து அவர் வந்து கையெழுத்தே போடுறாரு. இது வந்து புதுசா ஒன்னும் ஓபிஎஸ் சைட்லைன் பண்றது அந்த கட்சியில வந்து புதுசா நடக்கல. இது வந்து பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப வந்து அது வந்து ஒரு கிரெசெண்டோவை ரீச் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சசிகலாவுக்கு எதிரான கண்டன தீர்மானத்திலையும் புகழேந்திக்கு நடந்த மாதிரி ஒரு நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து வாங்கின மாதிரி தான் இங்கேயும் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா அது வரைக்கும் ஓபிஎஸ் வந்து சசிகலா குறித்த ஆடியோ குறித்த இல்ல அவரது பேச்சு குறித்த எந்த கருத்தும் தெரிவிக்காம தீர்மானத்துல கையெழுத்திட்டதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இப்ப இந்த கண்டன தீர்மான கையெழுத்தும் அப்படி நிர்பந்தப்படுத்தப்பட்டு தான் வாங்கப்பட்டிருக்குமா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, கண்டன தீர்மானம் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டமன்ற கூட்டத்துல வந்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் அந்த தீர்மானத்தை வந்து நாங்க வந்து முன்மொழிஞ்சோம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வந்து அதிமுகவுல முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து திரு இபிஎஸ் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து அதிமுகவுல நடக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திரு இபிஎஸ் சொல்றத, அதாவது திருமதி சசிகலா அவர்களை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடணும் அப்படின்ற ஒரு பேச்சுல இருந்தாங்கன்னா அதை வந்து ஓபிஎஸ் வந்து நிச்சயமா அதை வந்து சைன் பண்ணிதான் இருக்கணும். ஏன்னா அவர் எதிர்த்தாருன்னா அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவார் அந்த கட்சியில. ஏன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு 1-2 எம்எல்ஏவை தவிர இன்னைக்கு வேற யாருமே இல்லை. அவர் வந்து ஃபர்தரா எக்ஸ்போஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் இவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து கட்டுப்பட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய ஆடியோ இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் இருந்த ஆடியோஸ்ல வந்து அவங்க வந்து 2 பேரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. கட்சியை கெடுத்துட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா நேற்று வந்து ஆடியோல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா 2 விஷயம் பேசுறாங்க. ஒண்ணு, இந்த கட்சி வந்து ஜாதி ரீதியாக சென்று கொண்டிருக்கிறது. திரு சுமந்த்ராமன் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எல்லா சமுதாயத்துக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க பதவிகளை. நிச்சயமா, ஆனால் அந்த கட்சியில் எந்தெந்த பதவி வந்து முக்கியமான பதவி, அந்த சட்டமன்ற கட்சியே எடுத்துக்கோங்க, எதிர்கட்சி தலைவர், அதாவது சட்டமன்ற கட்சியினோட தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர். அது பவர்ஃபுல்லான போஸ்ட். அது வந்து திரு இபிஎஸ் கிட்ட இருக்கு. விப்ங்கிறது வந்து இன்னொரு பவர்ஃபுல்லான போஸ்ட். எல்லா அதிமுக உறுப்பினர்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் வந்து திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளரான திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களிடம் தான் இருக்கிறது. பவர்ஃபுல்லான போஸ்ட் ரெண்டுமே இபிஎஸ் உடைய கேம்ப்ல இருக்கு. இன்னொன்னு 2 பேருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அததான் நேற்று திருமதி சசிகலா அவர்கள் வந்து பேசும் பொழுது 2 விஷயத்தை எடுக்கிறாங்க. ஒண்ணு, ஒரு சமுதாயத்தை நோக்கி இந்த கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த தர்ம யுத்தம் பண்ணாம இருந்திருந்தா நான் வந்து ஓபிஎஸ் தான் திருப்பி பண்ணிருப்பேன். இது வந்து அவங்க ஹைண்ட்சைட்ல இன்னைக்கு என்ன வேணாலும் பேசலாம், அது பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, ஓபிஎஸ்ஐ சார்ந்த அந்த பெரும்பான்மை சமூகத்தை வந்து தன் பக்கம் வளைப்பதற்கான ஒரு நடவடிக்கையா, ஒரு முயற்சியா நான் இதை பார்க்கிறேன். அது ஒரு சாதி சார்ந்த ஒரு நடவடிக்கையா பார்க்க முடியாதா? இந்த பக்கம் வந்து ஒரு மேற்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு சமூகத்தை நோக்கி ஒரு சாதி ரீதியா அதிமுக குறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் போது, இந்த பக்கம் திருமதி சசிகலா எடுக்கக்கூடிய முன்னெடுப்பும் அப்படித்தானே போய் முடியும். அந்த ரீதியில் அதை பார்க்க முடியாதா, அணுக முடியாதா? இல்ல, அப்படித்தானே அந்த கட்சி இது வரைக்குமே இருந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா இருக்கும் போதும் அப்படிதான் இருந்துச்சா? தமிழகம் முழுக்க பரவலான ஒரு வெற்றியை அதிமுக மேற்கு மண்டலங்களையும் பெரும், தென் மண்டலங்கள்ல டெல்டா மண்டலங்களையும் பெற்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்திருக்கோம்ல. இல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் என்பது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய கரிஸ்மாக்கு விழுந்த வாக்குகள் வந்து நிறைய.
ஆனா கட்சியினுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா அது வந்து பெரும்பான்மை சமூகங்கள் மற்றும் ஒரு சில பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்திருக்கும். நான் வந்து இது வந்து ஜாதி கட்சி அப்படிங்கிற மாதிரிதான் எந்த ஒரு கோணத்தையும் பேசுறேன். திருமதி சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு வந்து அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நீங்க வந்து என் பக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நாமெல்லாம் பேசிட்டு இருந்தது என்னன்னா அந்த பெரும்பான்மை சமூகம் வந்து அவர் பின்னால் செல்லும். அதையே தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வச்சு ட்ரை பண்றாங்க. இன்னொன்னு அதுல வந்து இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் நான் நினைக்கிறது என்னன்னா அதுல இன்னொரு சப்டெக்டும் இருக்கு. ஓபிஎஸ் வந்து ஒண்ணு தர்ம யுத்தம் பண்ணலன்னா நான் அவரை பண்ணிருப்பேன். ஓபிஎஸ் வந்து பிஜேபி பேச்ச கேட்டதுனாலதான் அவர் இப்படி இருக்கிறாரு. நீங்க யாரும் பிஜேபி பேச்ச கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்டெக்டும் அதுல இருக்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்களால இமீடியட்டா ஏதாவது பண்ண முடியுமானா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல ஏதாவது பண்ண முடியும், கட்சியை கைப்பற்ற முடியுமானா நிச்சயமா முடியும். சரி, பார்க்கலாம் நீ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதை நம்ம பேசலாம். இடைவேளைக்கான நேரம். காலத்தின் குரல் தொடரும் சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு கே.சி. பழனிசாமி, கட்சிக்கு வெளியில இருந்தபடி கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த முயற்சி நடக்குது அப்படிங்கிற பார்வைகள் வருது. இது யாருக்கான ஒரு தலைவலியா போய் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இபிஎஸ்க்கா இல்ல ஓபிஎஸ்க்கா உங்க பார்வை? இல்லை, அதாவது இப்போ சசிகலா அவர்கள் பேசுனதுல ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அவசரப்பட்டுட்டார், அவர் ராஜினாமா செய்யாமலோ அல்லது தர்ம யுத்தம் நடத்தாமலோ இருந்திருந்தால் நான் அவரை முதலமைச்சர் ஆக்கியிருப்பேன் மீண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து வெளியிடுறாங்க. இதை வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் விளக்கணும். ஏன்னா அந்த தர்மயுத்த காலகட்டங்களில் நான் எல்லாமே பல தொலைக்காட்சிகள்லையும் விவாதங்களில் நம்ம பேசியிருக்கோம். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் கட்டாயப்படுத்தி அந்த ராஜினாமா வாங்கப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் டாக்டர் வெங்கடேஷ் வந்து ஓபிஎஸ்ஸை கிட்டத்தட்ட சட்டையை பிடிச்சு கையெழுத்து ரெசிக்னேஷன் உடனே கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி வாங்கினார் அப்படிங்கிற தகவல் தான் ஓபிஎஸ் அவர்களால் எங்கள் எல்லோரிடத்திலுமே சொல்லப்பட்டது. அதனால தான் அவர் வந்து அந்த தர்ம யுத்தம் என்கிற அந்த எல்லைக்கு வந்து போனார். ஆனால் சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவராக தான் ஏதோ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு, அப்படி இல்லைன்னா நாங்கள் அவரையே முதலமைச்சராக கூட ஆக்கியிருப்போம் என்ற அளவில் வந்து சொல்றார். அது என்னங்கிறது அவர் ஓபிஎஸ் தான் அதை விளக்கணும். அதே மாதிரி சசிகலா சொல்ற இன்னொரு கருத்து வந்து எல்லோரும் முதுகுல குத்திட்டாங்க, எனக்கு முதுகுல இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுகவா அண்ணா திமுகவாங்கிறது. சசிகலா அவர்கள் முதுகுல யார் குத்துனா இடம் இருக்கா இல்லையா அது வந்து ஒரு பொருட்டு அல்ல. அதே போல கொங்கு மண்டலத்தில் வந்து ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்காக வெற்றிகள் தோல்விகள் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதாவது அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் தனியாக போட்டியிட்ட பொழுது 27 தொகுதி, அதில் 9-10 தொகுதிகள் வந்து கொங்கு மண்டலத்தில் பெற்ற வெற்றி. இந்த மண்டலம் என்றைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவான மண்டலம். ஆனால் இங்கேயே கரூர்ல இருக்கிற 4 தொகுதியும் திமுக ஜெயிச்சிருக்குது. நாமக்கல் தங்கமணி மாவட்டத்தில், தங்கமணி அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் 6ல் 4 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்குது. ஈரோட்டில் 3 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்குது. திருப்பூர்ல 3 தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கு. அப்ப கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை இவர்கள் வந்து பெற்றுவிடவில்லை, மாறாக தோல்வியைத்தான் வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இப்ப நான் குறிப்பிட்ட இந்த இவ்வளவு தொகுதிகள்லயும் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய இடத்துல அந்த வெற்றி வாய்ப்புகள் தவற விடப்பட்டிருக்குதுங்கிறது தான். ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி காரணங்களை எல்லாம் சொல்லிதான் திருமதி சசிகலா கட்சி வந்து பலவீனமா இருக்கு, நான் தலைமை ஏற்க வர்றேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை பெறவில்லை, 2 பேரும் ரொம்ப சண்டை போறதை பார்த்தா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்லாம் முன்னாடி பேசுனாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு அனுகூலமா சில கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிதான் நான் தலைமைக்கு வர்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஆடியோல பேசக்கூடிய தொண்டர்களும் நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது இந்த வாக்குகள் என்பது வந்து இன்றைக்கு அதிமுக 65 இடம் பெற்றிருக்குது, 1.5 கோடி வாக்குகளை பெற்றிருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த வாக்குகள் அல்ல. அவர் 65 தொகுதிகள்ல 130 140 இடங்கள்ல வெற்றி பெற வேண்டிய அதிமுகவை வெறும் 65 சுருக்குனது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட பணியா இருந்திருக்குதே ஒழிய இந்த 65 தொகுதிகள் வெற்றியோ 1.5 கோடி வாக்குகளோ எடப்பாடி பழனிசாமிக்காக எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருக்கு, ஆட்சி மீதான ஒரு அதிருப்தி இருக்கும். 3வது முறை போட்டியிடும் போது ஒரு பெரிய ஒரு தலைமையில் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல, செல்வி ஜெயலலிதா, அமரர் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைமை இல்ல.
திரு எடப்பாடி பழனிசாமி 65 இடங்கள் அதிமுகவில் வெற்றி பெறுகிறார்னா அது அவருக்கு போடப்பட்ட ஓட்டா தானே இருக்க முடியும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகவின் முகமா தேர்தல் களத்துல முன்னிறுத்தப்பட்டவர். அப்ப அவரை தாண்டி யாரை மனசுல வச்சுக்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த 65 தொகுதியில? இல்ல, அதாவது அதிமுகவின் முகமாக ஒருவர் பார்க்கப்படுறாங்கன்னா அம்மா அவர்கள் காலத்துல ஜே அணியில அவர் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஜானகி அம்மையார் தோல்வி அடைந்தார். 27 தொகுதிகளில் வந்து ஜே அணி வெற்றி பெற்றது. ஜானகி அணி வந்து PH பாண்டியன் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அப்படி இருந்தால் மட்டும்தான், அப்படி வெற்றி பெறுகிறவர்கள் தான் அதிமுகவின் முகம் ஆக முடியும். ரெட்டலை சின்னத்துக்கு விழுந்த வாக்குகள், நீங்க வேணா எடப்பாடி பழனிசாமி பவர்ஃபுல் ஆனவர்னா அவர் தனிச்சு அவருடைய தொகுதியில ரெட்டைகளை இல்லாமல் அவரை போட்டியிட்டு வெற்றி பெற சொல்லுங்க பார்க்கலாம். தனிச்சு வேலுமணியை வெற்றி பெற சொல்லுங்க. தனிச்சு யாரேனும் இன்றைக்கு இருக்கிற இந்த 65 பேர்ல வெற்றி பெற சொல்லுங்க. இந்த வெற்றி என்பது இரட்டை இலையினுடைய வெற்றியே ஒழிய இந்த இரட்டை இலைக்கு கிடைக்கிற வெற்றியை சிதைத்ததற்கு தான் இவர்கள் வந்து காரணம் ஆகிறாங்க. அதே போல புகழேந்தி அவர்கள் நீக்கம் அப்படிங்கிறது தவறு, கடும் கண்டனத்துக்குரியது. இப்படியே நீக்கிட்டு போனாங்கன்னா இந்த கட்சி வந்து சுருங்கி போயிடும். இன்றைக்கு ஆஸ்பயர் சாமிநாதன் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்படியே கட்சியை சுருக்குனாங்கன்னா வருகிற காலங்களில் இன்னும் சிரமமான காலகட்டத்தை இந்த கட்சி சந்திக்கணும். நன்றி திரு KCP. திரு புகழேந்தி, அதிமுகவின் எதிர்காலம் இனி எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய விஷயங்கள், லாக்டவுனுக்கு பிறகு சசிகலா வந்து நான் களத்துக்கு வருவேன், கட்சியை மீட்டெடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் EPS OPS இருந்து எதிர்வினைலாம் வருது. ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழல் இருக்கு. இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும், யார் கைக்கு போகும் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் வருது. எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க? சார், மிஸ்டர் KC பழனிசாமி சொன்னது கரெக்ட். நீங்க ஒண்ணு கவனிக்கணும். நான் அடிக்கடி அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். சுமன்சி ராமன் அவர்கள் நாலேஜ் கூட கொண்டு வரேன். 51 இடங்கள் ரீடைன் சார். ஏற்கனவே 2016 தனியா நின்று ஜெயிச்ச இடத்துலதான் இந்த 51 இடங்களை ரீடைன் பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன, மீதி 15 தானே சார். அதை தான் நான் அடிச்சு சொல்றேன். அவரும் சொல்றாரு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு பதிவு வச்சுக்கோங்க, சாருக்கு தெரியணும். முக்கியமா என்னன்னா, யாருமே பிரச்சாரம் செய்யக்கூடாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு போகக்கூடாது. தொகுதிக்கு பொறுப்பாளர் கிடையாது. அருமைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர் ரொம்ப நீட்டா அவங்க சொன்னாங்க, சார் பேசும்பொழுது சொன்னார். அதாவது மாறி மாறி பொறுப்புகளை எல்லாம் போட்டிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பொறுப்புகளை போட வேண்டிய இடத்திலே இருப்பவர்கள் யாரு? கொங்கு மண்டலத்தை சார்ந்த, நான் ஜாதியெல்லாம் பேச மாட்டேன் பாருங்க, கருப்பு சட்டை போட்டிருக்கேன், நான் பேச மாட்டேன். யாரு? தங்கமணி, வேலுமணி 2 பேரும் ரோபோ மாதிரி இயக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. இந்த 3 பேர் தான் சார் 4 வருஷமா கட்சியை நடத்திட்டு வராங்க சார். அவர் சார் சொன்னது கரெக்ட் தான். ரொம்ப நீட்டாவே அவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு. சரி, அப்ப இந்த சசிகலாவின் ஆடியோ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல அவங்க ஒரு பெரிய சக்தியா உருவெடுப்பாங்களா? அதிமுக அவங்க கைக்குள்ள போமா, அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி, அவங்க விருப்பப்படுற மாதிரி? இல்ல, நீங்க வந்து எங்க வரீங்கன்னா, நீங்க அதுக்கு மாத்திரம் நீங்க பதில் சொன்னா சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க தம்பி. இல்ல அது இல்ல, சொல்லல, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல வரேன், எல்லா இடத்துக்கும் போய் நானே முதன்மையாக நின்று நான் இது மாதிரி சுனில் ஒருத்தர் அண்ணா நகர்ல இருந்து எனக்கு ஐடியா கொடுக்குறாரு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் கொடுக்காத ஐடியாலாம் இங்க ஒருத்தர் நான் பணம் கொடுத்து வச்சிருக்கேன், அவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு களத்துல இறங்கி எங்களை எல்லாம் ஓரம் கட்டி நட்சத்திர பேச்சாளர்களை அனுப்பாமல், செய்த சாதனைகளை சொல்ல தலைமை கழக பேச்சாளர்களை ஒன்றியங்களில் அனுப்பாமல், ஒருவரே எந்த கட்சியிலையும் இந்த சர்வாதிகாரத்தை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஒருவரே களமிறங்கி சுற்றி சுற்றி வந்து, அவர் சொன்னது கரெக்ட் தானே, தோல்வியை சந்தித்து விட்டோமே, போச்ச எல்லாம் போச்ச. அதுல இன்னொன்னு எனக்கு என்ன ரொம்பனா சார், ஒரு ஒரு பாராட்டத்தக்க எதிர்கட்சி என்ன வெங்காயம் ஓடினா 200 மீட்டர்ல 300 மீட்டர்ல ஓடி அது போய் அடைய முடியல, இலக்கை அடைய முடியல, தோத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. பையன் 33 மார்க் வாங்கிட்டான் சார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்ப வெங்காயம் என்று கடுமையா விமர்சிக்கக்கூடிய புகழேந்தி போன வாரம் நம்ம விவாதங்கள்ல பங்கெடுக்கும் போது இப்படியான ஒரு மாபெரும் வெற்றியை ஒரு எதிர்கட்சியா பெற்றிருக்கிறதே வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்லாம் பேசுனீங்க. இப்ப நான் அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பாக்குறேன். நீங்க இல்ல நீங்க அப்படி நான் சொல்லியிருந்தேன்னா, நான் நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். இந்த பனிப்போர் எனக்கும்
இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் நீண்ட நாளாக உருவாகிவிட்டது. அவர் பழனிசாமி, KC பழனிசாமி போன்ற நண்பர்கள் ஆரம்பத்திலிருந்து எக்ஸ்பீரியன்ஸா உட்கார்ந்து இருக்கோம். ஆரம்பத்திலிருந்து மன உளைச்சலோடு இருந்தோம். சார், இந்த கட்சியை நடத்தி கொண்டு போவதற்கு பழனிசாமி தேவையில்லை. அப்ப சசிகலா தேவையா? இல்ல, முனுசாமி தேவையில்லை, நானும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. ஒரு மாபெரும் கட்டமைப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்க யாரு நம்பிக்கைக்குரிய தலைவரா பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நேரம் கடக்கிறோம், நிறைவா உங்க பதில எதிர்பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமியும் இல்ல, OPS நிர்பந்தப்படுத்தப்படுறாருன்னா அப்ப யாரு கட்சிக்கான சரியான தலைமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைவா சுருக்கணும். ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சராக கொடுத்திருந்தால் கூட இந்த வளர்ந்த எஸ்டாபிளிஷ்ட் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டு போக வேண்டும். லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கின்ற பெயரையே சொல்ல முடியாதவர் 4 வருஷம் இந்த அரசை தள்ளி கொண்டு போய்கொண்டு, இதுல ஒண்ணும் பிரமாதமா ஒண்ணும் இல்ல, பாராட்ட வேண்டிய இடத்துல இல்ல. நான் வெளியே வந்தன்றதால இன்னைக்கு நிலைமை. சசிகலா அதை கிளைம் பண்றாங்கல்ல, எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு அந்த ஒரு அவங்க செல்வி ஜெயலலிதா கூடவே பயணிச்சவங்க, அவங்களுக்கு அந்த போதுமான ஒரு திறன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க வந்து ஆடியோல பேசிட்டு இருக்காங்கல்ல, கொரோனா முடிச்சு நான் களத்துக்கு வரேன்றாங்கல்ல, அந்த ஃபீல்டுல இறங்கும் பொழுது சார் அதிர்வலைகள் தெரியும். சரி, அந்த ஆர்வத்துல பேசுகிற தொண்டர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்றது புரியும். சரி, நன்றி. இல்ல ஒரு நிமிஷம், நேரம் கிடக்குற மற்ற விருந்தினர்கள் இருக்காங்க. சாமிநாதன் வெளியில போனார்னு சொன்னீங்கல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கரமான சரிவை நோக்கி எடப்பாடி தலைமையிலே சென்று கொண்டிருக்கிறது. அது மீட்கப்படாமல் போய்விட்டால் இங்கே ஒரு கட்சியை அழிகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை மாத்திரமே நான் பதிவு பார்க்கலாம். உங்க எச்சரிக்கைக்கு என்ன அடுத்த விளைவுகள் இருக்க போகுதுன்னு. டாக்டர் சுமந்த், எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா திரு OPS மையப்படுத்தி நிறைய கருத்துகள் வருது. இனி அவர் என்ன முடிவெடுக்க போறார்? ஒரு பக்கம் அவர் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார், அழுத்தத்திற்கு உள்ளாகிறார் அப்படின்னா நீ OPS என்ன செய்வார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. உங்க கணிப்பு என்ன? நிறைவா முதல்ல எனக்கு தம்பி திரு புகழேந்தி அவர்கள் பேசுறது ரொம்ப ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. அவருக்கு அநீதி ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அவரே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்பு சொன்னதும் இப்போ பேசுறதும் வந்து கம்ப்ளீட்டா ரிவர்ஸ்ல இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு எப்படி ஏற்றுக்கொள்ள தெரியல. இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். எடப்பாடி இல்லங்க, அடக்கிட்டு தான் அப்படி பேசுனேன்னு அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் தம்பி. அவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2006 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக அப்பொழுது போட்டியிட்டு 61 இடங்கள் மொத்தமா, if I remember, கூட்டணிக்கு 69 இடங்கள் தான் கிடைத்தன. அதை விட அது அப்போ 5 வருஷம் தான் ஆட்சியில இருந்திருந்தாங்க. 2001 இருந்து 2006 வரைக்கும் தான் ஆட்சியில இருந்திருந்தாங்க. அப்பவே செல்வி ஜெயலலிதா தலைமை, அவர்களுடைய தலைமையிலேயே இவர்கள் அதிமுக வந்து 69 இடங்கள் தான் அந்த கூட்டணிக்கு கிடைத்தது. இந்த வாட்டி அதை விட அதிகமாக 74 இடங்கள் வரைக்கும் கிடைத்திருக்கு. அதே 75 இடங்கள் கிடைத்திருக்கு. அதே போல அதிமுகவுக்கு தனித்து 66 இடங்கள் கிடைத்திருக்கு. சோ இது வந்து ரொம்ப ஒரு படு தோல்வி, ஒரு குழந்தைக்கு 33 மதிப்பெண் வாங்கி இருக்கு, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தம். 10 ஆண்டு காலம் ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி இது வந்து ஒரு வெற்றி அல்ல. நிச்சயமா ஆட்சி இழக்கிறதுங்கிறது வெற்றி அல்ல, ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்லை. செல்வி ஜெயலலிதா வாங்கியதை விடவே கூடுதலாக இடங்கள் வாங்கி இருக்கிறார்கள். 2வது மிக முக்கியமான பாயிண்ட், 51 இடங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன பெரிய விஷயம்னா, அது பெரிய விஷயங்க. 51 இடங்களில் சிட்டிங் எம்எல்ஏக்கள், பெரும்பாலான இடங்களில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மக்களின் நம்பிக்கையை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் பெற்றிருக்கிறார்கள். பெரிய விஷயம் இல்லையா? சோ இதெல்லாம் பேஸ். என் பாயிண்ட் வந்து சிம்பிள் தம்பி. இன்றைய சூழலில் அதிமுகவில் எனக்கு தெரிந்து இப்ப 4 ஆண்டு காலமாக ஊடகத்துல இதே விவாதம். சசிகலா வந்து விடுவாரா, அதிமுக அழிந்து விடுமா, கிட்டத்தட்ட ஒரு 1000 டிபேட்டுக்கு மேல போயாச்சு, எதுவுமே நடக்கல. மக்கள் ஆதரவு இல்லாதவரை யாராலையும் எந்த கட்சியையும் கைப்பற்ற முடியாது. நன்றி சுமன். திரு சிவப்பிரியன், நிறைவா உங்க கருத்து. செய்திக்கு நேரம் ஆயிருச்சு, சுருக்கமா.
எல்லாரும் சொன்னதுதான். இப்ப வந்து இது வந்து ஒரு டெஸ்டிங் த வாட்டர்ஸா தான் திருமதி சசிகலா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் என்ன, லாக்டவுன் முடியட்டும் நான் வர்றேன்னு. என்னுடைய இன்ஃபர்மேஷன் படி அவங்க லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் திரு ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு போவாங்க. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் திரு புகழேந்தி அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வரும்போது அதிர்வலைகள் வரும்ன்றாங்க. அது வருமா இல்லையான்னு பார்க்கும்போதுதான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து சுமன் சார் சொன்ன மாதிரி 4 வருஷமா இதை வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அவங்க வரும்போது இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் நினைச்சது என்னன்னா, அவங்க எலெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா தான் அதை வந்து விட்டு கொடுக்குறாங்க, ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல தான் அவங்க வந்து இப்ப முன்னெடுக்கிறாங்க. சோ நிச்சயமா இது வந்து இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் இமீடியட்டா இதுல வந்து ஒரு எந்த டிசிஷனுமே வராது. அப்படியே திருமதி சசிகலா அவர்கள் வந்து இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்களால வர முடிஞ்சா கூட அதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பலத்த எதிர்ப்பு வந்து அதிமுகவிலே வந்து பலத்த எதிர்ப்பு வந்து நிச்சயமாக இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதற்கு ஒருபோதும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓபிஎஸ் அவர்கள் வந்து சசிகலா பக்கமே வந்தாலும் கூட திரு இபிஎஸ் அவர்களுடைய கேம்ப் வந்து அது வந்து ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா அப்போஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து என்ன நடக்குதுன்னு இதை வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இதுங்கிறது வந்து தீர்க்கமா இல்லை. நீங்க குறிப்பிட்ட மாதிரி பல கணிப்புகள் முன் வச்சிருக்கிறோம். இதற்கான விளைவுகள் எப்படி அமைய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒலிக்கட்டும்.